இந்த மருந்து அடிக்கிறதுனால பெனிஃபிட் வந்து பூ கொட்டாமல் இருக்குது. அதே போல் இலைச்சுருட்டல் இல்லாமல் நல்லா இருக்குது. இலைச்சுருட்டல் இல்லாததுனால தான் வாங்கி நம்ம அடிச்சிருக்கோம். எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் காய் நல்லா பெருசாகவும் நல்லா பச்சையாகவும் நிறைய பிஞ்சுகள் கீழே கொட்டாமல் நல்லா இருக்குது. மருந்து போனாலும் நம்ம காய்க்கு நல்லா விலை இருக்குங்க. பேர் கென்னடிங்க, கருங்குளம் செக்கனம் கிராமம். 40 சென்ட்டில் வந்துட்டு மிளகாய் நட்டுருந்தோம். மிளகாய்க்கு வந்துட்டு ஆன்லைனில் பார்த்து இந்த ஆர்கானிக் முறையில் ஏபிகேஎஸ்சில் வந்துட்டு வாங்கி இதை அடித்ததில் இப்போ நல்ல மகசூல் வந்துருக்கு. இந்த காய் பூக்களும் வந்துட்டு நிறையா வந்துருந்துச்சு, காய்களும் நிறையா வந்துருந்துச்சு. நமக்கு ஈல்டு நிறையா கிடச்சிச்சுங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த மருந்து அடிக்கிறதுனால பெனிஃபிட் வந்து பூ கொட்டாமல் இருக்குது. அதே போல் இலைச்சுருட்டல் இல்லாமல் நல்லா இருக்குது. இலைச்சுருட்டல் இல்லாததுனால தான் வாங்கி நம்ம அடிச்சிருக்கோம். எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் காய் நல்லா பெருசாகவும் நல்லா பச்சையாகவும் நிறைய பிஞ்சுகள் கீழே கொட்டாமல் நல்லா இருக்குது. மருந்து போனாலும் நம்ம காய்க்கு நல்லா விலை இருக்குங்க. இந்த மருந்தை பயன்படுத்தின வகையில் இந்த காயெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா எல்லாம் அப்புறம் நல்லா பச்சையாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, நல்லா தடிமனாகவும் இருக்குது, நல்லா கலர் பச்சையாக வருது. இந்த மருத்து முறை வந்து நான் வந்து பவர் ஸ்ப்ரேயில் அடித்தேன். பவர் ஸ்ப்ரேக்கு வந்துட்டு ஒரு டேங்க் வந்துட்டு 200 மில்லி மோர் கலந்து அடித்தா ரிசல்ட் நல்லா இருக்குது. இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக் மருந்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் இதில் மிளகாயில் வந்துட்டு அதிக ஈல்டு கிடச்சதுனால நான் 1/2 ஏக்கர் வந்து பாவை நட்டுருக்கேன். பாவைக்கும் எஃப்எல் 7 ஆர்கிக்ஸும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு அதுக்கும் அடிக்கலாம்னு நான் யோசிச்சோம். தேங்க்ஸ்.